முதல்ல நம்ம எழில் அவர்களுக்கு வந்து என்னுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, டைட்டில் போடும்போது ப்ரொடியூசர் பேர் இன்ஃபினிட்டி ரவிச்சந்திரன்னு போடுங்க ப்ளீஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடைமொழி கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சினிமாவை பொறுத்தளவில். ஸோ அந்த இன்ஃபினிட்டிங்கிறது என்றைக்குமே வந்து ஒரு முடிவில்லாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு உயரத்தை நோக்கி போயிட்டே இருக்கலாம். அது அடுத்ததாக விமல் அவர்களை நான் வாழ்த்த விரும்புகிறேன். எப்படின்னா, எப்படி கமல் சாரை இந்த சினிமா விடாதோ அந்த மாதிரி மிஸ்டர் விமல் உங்களையும் சினிமா விடாது. ஒரு எழில் 1300 வெள்ளிக்கிழமையை தாண்டி இன்றைக்கி நம்ம முன்னாடி நிற்கிறார். இந்த 1300 வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. குறிப்பாக வந்து ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோ, இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்களுக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. அவங்க படம் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, பட் அந்த வெள்ளிக்கிழமை திடீர்னு ஒரு ஹீரோ எமர்ஜ் ஆவார், திடீர்னு ஒரு டைரக்டர் ஒரு எமர்ஜ் ஆவார். இதை தாண்டி நம்ம வந்து நிலச்சி நிற்கணும் இந்த ஃபீல்டில் அப்படின்னு சொன்னோம்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு 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 முக்கியமான விஷயம். இப்போ பொதுவாக இந்த மாதிரி விழாக்கெல்லாம் போகும்பொழுது முன் வரிசையில் நம்மளை உட்கார வைப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம 5வது வரிசையில் இருப்போம். நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 ரூபா போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 ரூபா போட்டாலும் எவ்ரி டைம் வந்து விழா அமைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உட்காந்துருக்கிறவங்கள சார் முன்னாடி வந்து உட்காருங்க, முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு முதல் வரிசைக்கு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி வெகு சில இயக்குநர்களுக்கு தான் அந்த இப்போ நம்ம செல்வமணி சார் இருக்கார், பேரரசு இருக்கார், எஸ்எஸ்சி சார் இருக்கிறாரு, உதயகுமார் சார் இருக்கிறாங்க. இவங்கள தான் வந்து அவங்க வந்து எந்த இடத்துல இருந்தாலும் வாங்க முன் வரிசைக்கு வாங்கன்னு கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த லாஞ்சிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம் சினிமாவில். அது வந்து எழில் அவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ஒரு கதை வேணால் தோக்கலாம், ஆனால் டைரக்டர் தோக்க மாட்டாருன்னு சொன்னார். அது வந்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை. எழில் அவர்களுக்கும் எல்லா டைரக்டர்களுக்கும் ஒரு சின்ன தேக்க நிலை வரும். அதை தாண்டி அடுத்த ஒரு மைலேஜ் கொண்டு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் வந்து என்னுடைய அருமை நண்பர் எழில் வந்து ரொம்ப அழகாக இந்த 25ங்கிறது சொல்லும்போது கூட நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உதவி இயக்குநர்களுக்கு வந்து நான் எப்போவுமே சொல்கிறது, நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கங்க டைரக்டர் ஆகிறதுக்கு. நீங்கள் எப்போ டைரக்டர் ஆகிறீங்களோ, நீங்கள் 35 வயசில் ஆகலாம், 40 வயசில் ஆகலாம், பட் அன்னையிலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு வயசு வந்து சினிமா ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும். அந்த வகையில் 25 வயசு அப்படிங்கிறது வந்து அந்த 25 வருஷம்னு சொல்கிறது வந்து இந்த 25 வருஷம் இளமைன்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. இந்த அதாவது ஒரு ஒரு முதல் படம் பண்ணுறது 2000 காலகட்டத்தில் முதல் படம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வரம் வந்து ஒன்று எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் அவர்கள் வந்து இசையமைக்கணும், இல்லைனா வித்யாசாகர் சார் வந்து இசையமைக்கணும். அது மாதிரி வந்து அந்த 2 வரமும் வந்து இவருக்கு வந்து எழிலுக்கு வந்து கிடச்சிது. அதுலேருந்து ஆரம்பித்தது இந்த 1300 வெள்ளிக்கிழமைன்னு நான் சொல்கிறது 1300 வாரம்னு வச்சுக்கிட்டோம்னா, அவர் பண்ண அந்த முதல் படம் துல்லாத மனமும் துள்ளும் வந்து 1300 வாரமாக ஓடிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதுதான் வந்து என்றைக்குமே ஒரு படம் வந்து ஒரு இடத்துல தியேட்டரோடு நிற்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் அதனுடைய லாஞ்சிவிட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் அவர் பண்ண எல்லா படங்களும் பல வாரங்களை கடந்து எல்லாருடைய மனதிலையும் ஓடிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சரண் சார். அண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தொகுப்பாளினிக்கு வந்து நன்றி. தமிழை வந்து ரொம்ப அழகாக உச்சரித்து தெளிவாக பேசுகிறாங்க, அதற்கு ஒரு நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம் சார். எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கூப்பிட்டு விட்டு என்ன பேசுறதுன்னு ஒன்றுமே இல்லையே சார். எழில் ஃபோன் பண்ணி 25 வருஷம் ஆகிப்போச்சுப்பா சினிமாவுக்கு வந்து, அதுக்காக ஒரு விழா எடுக்கிறோம் ஆப்பான்னா. என்னப்பா அதுக்குள்ளே 25 வருஷம் ஆகிப்போச்சா? ஏன்னா நானும் எழிலும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே பழக்கம், அவர் டைரக்டராக 25 வருஷம் ஆகிப்போச்சு. ஒரு இயக்குனர் படம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு நானும் எழிலும் அசிஸ்டன்ட் டைரக்டராக தேனாமட்டை பக்கம் அந்த ஆஃபீஸ்னால் ஒரு ஒன்று கொடுத்தன வீட்டில் தான் சார் அந்த ஆஃபீஸ் இல்லை வீடு, அவங்க வீட்டில் தான் டிஸ்கஷன் நடக்குது. அப்படி பேர் 2 பேரும் அப்போ பழக்கம். அந்த டைரக்டர் இன்னும் டைரக்டர் ஆகலை, நானும் எழிலும் டைரக்டர் ஆகிட்டோம். துரதிர்ஷ்டவசம் அவரும் சீக்கிரம் டைரக்டர் ஆகிடணும். எழில் எப்போ படம்னு கேட்பேன், நான் யார்ப்பா ப்ரொடியூசருன்னு கேட்பேன்.
என் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா ப்ரொடியூசர்னாப்புல. என்னை எந்த ப்ரொடியூசர் படம் பண்ணாலும் அவர் ஃப்ரெண்ட் ஆகிடுவாப்புல. என்ன ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் எப்பயுமே படம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ரிஃப்ட் வந்துடும். ஆனால் எழிலுக்கு மட்டும் அப்படி இல்லை. எப்பயுமே ஒரு படம் பண்ணுற எல்லா ப்ரொடியூசர்ட்டையுமே ஃப்ரெண்டாகவே இருக்கிறாப்புலையா. அதனால் எப்போ கேட்டாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரொடியூசர், ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த ப்ரொடியூசரும் நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். எழில் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். இந்த தேசிங் ராஜா 2 பெரிய வெற்றி அடையணும். அந்த சக்ஸஸ் மீட்டிங்கில் நம்ம கலந்துக்கணும். அப்போயாவது முதல்ல சீக்கிரம் கூப்பிடுங்க. வேறு ஏதாவது கண்டென்ட்டோட பேசிட்டு போயிடலாம். ஏன்னா எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி. எழில் வாழ்த்துக்கள்.